சொர்க்கவாசல் திறப்பு முதல் கோவில் நிலத்தை வாடகை விடுவது வரை பல சர்ச்சைகளில் சிக்கிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் முன்னாள் உதவி ஆணையர் ஜோதிமணியை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிகாரியை அரசே சஸ்பெண்ட் செய்யும் அளவுக்கு பார்த்தசாரதி கோவிலில் நடந்தது என்ன? வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் 5 திவ்ய தேசங்களை ஒரே இடத்தில் கொண்டது கோவில். 2 கொடிமரங்களை கொண்ட ஒரே வைணவ திருத்தலம் என்று ஆழ்வார்களால் புகழப்பட்ட சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உலக பிரசித்தி பெற்றது. புகழ்பெற்ற இக்கோவிலின் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் மோசடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான பார்த்தசாரதி கோவிலின் முன்னாள் உதவி ஆணையர் ஜோதிலட்சுமியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு. பகீர் பின்னணி என்ன? தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் 2010ஆம் ஆண்டு அரசு அதிகாரியாக தேர்வானவர் ஜோதிலட்சுமி. அறநிலையத்துறையின் சரிபார்ப்பு பிரிவில் பணியாற்றிய ஜோதிலட்சுமி சென்னை பார்த்தசாரதி கோவிலின் உதவி ஆணையராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். கூடுதல் பொறுப்பில் கூடுதல் அக்கறை காண்பிக்க ஆரம்பித்த ஜோதிலட்சுமி அதே பொறுப்பில் 3 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தனி ராஜ்யம் செய்த ஜோதிலட்சுமி அதே பார்த்தசாரதி கோவிலின் நிரந்தர உதவி ஆணையராகிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்துள்ளார். பார்த்தசாரதி கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் கட்டடங்கள் மற்றும் மண்டபங்கள் 4 மாட வீதிகளை சுற்றியும் உள்ளது. இதில் வாடகை பெறுவது மற்றும் உள்வாடகை விட்டுள்ளவர்களிடம் மிரட்டி கூடுதல் பணம் வசூலிப்பது ஆகிய சர்ச்சையில் ஜோதிலட்சுமி சிக்கியதாக கூறப்படுகிறது. அவருடைய பதவி காலத்தில் பெருமாள் மற்றும் அம்பாளுக்கு காணிக்கையாக சாத்தப்படும் தங்கம் வெள்ளி ஜரிகைகள் கொண்ட அங்கவஸ்திரம் மற்றும் பட்டு சேலைகளை குறைந்த விலைக்கு விதியை மீறி விற்பனை செய்ததாகவும் புகார் எழுந்தது. பார்த்தசாரதி கோவில் அருகே விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டடத்தை இடிக்காமலேயே இடித்துவிட்டதாக தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பார்த்தசாரதி கோயில் சொர்க்கவாசல் திறப்பின் போது சிறப்பு தரிசனம் டிக்கெட் விற்பனை மூலம் கிடைத்த 1.5 லட்சம் ரூபாய் கோவிலின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் விஸ்வரூபம் இழந்தது. அதேபோல் கோவில் பணிகளுக்காக 9 பேரை பணியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டதிலும் குளறுபடி நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது உண்டியல் வசூலில் வந்த 35 லட்சம் ரூபாய் பணத்தை உரிய நேரத்தில் வங்கியில் கட்டாததால் அந்த பணம் அப்படியே வீணாய் முடங்கிவிட்டதாகவும் ஜோதிலட்சுமி மீது புகார் கூறப்படுகிறது. தொடர் புகார் காரணமாக ஜனவரி மாதம் ஜோதிலட்சுமியை ஈரோடு மாவட்ட உதவி ஆணையராக மாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவிட்டது. ஆனால் பணியிட மாற்ற ஆணை வந்து 70 நாட்களுக்கு மேலாகியும் ஈரோடு உதவி ஆணையர் பணியில் ஜோதிலட்சுமி சேராமல் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் உதவி ஆணையர் ஜோதிலட்சுமியை சஸ்பெண்ட் செய்து அறநிலையத்துறை கூடுதல் செயலாளர் சந்தீப் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவில் ஈரோடு உதவி ஆணையர் ஜோதிலட்சுமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கான சட்டப்பிரிவு 17 கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜோதிலட்சுமி துறையின் அனுமதி இல்லாமல் தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடாது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஜோதிலட்சுமியிடம் விளக்கம் கேட்டபோது அனைத்து குற்றச்சாட்டும் பொய்யானவை, நிரூபிக்கப்படவில்லை என்றும் சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்றும் ஜோதிலட்சுமி தெரிவித்தார். எதுக்கு மேடம் உங்க மீது மட்டும் இவ்வளோ புகார், தொடர் புகார் வரதுக்கான காரணம் ஏன் மேடம்? எதுவா பாக்குறீங்க? இல்ல, பர்சனல் மோட்டிவ் தாங்க. எனக்கும் இந்த கபாலீஸ்வரர் தேசி காவேரி அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம். அவங்க தான் தேவையில்லாம இதை கிரியேட் பண்றாங்க. இப்ப காவேரி அவங்க வந்து இப்ப பார்த்தசாரதி கோயிலுக்கும் இன்சார்ஜா இருக்காங்களா மேடம்? இல்லைங்க, இப்ப இல்ல. கபாலி கோயில் மட்டும் தான் பாக்குறாங்க. பார்த்தசாரதி கோயில் வேற ஏசி ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க, லீகல் ஏசி. ஓ சரி. இப்ப அவங்க காவேரி அவங்க இந்த பதவி வரதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க வந்துட்டு இங்க இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் டேம்பரிங் பண்ணி நிறைய அலிகேஷன் அன்வான்டா புட்டப் பண்ணி மேல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ரூபாய் என்னோட விளக்கத்துக்கு கூட டிபார்ட்மெண்ட் நான் இன்னும் சப்மிட் பண்ணல, என்கிட்ட கேட்கல. முன்னாடியே லீவ்ல இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணிருக்கேன். மருத்துவ விடுப்பில் இருக்கும் தன்னிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் காழ்ப்புணர்ச்சியுடன் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜோதிலட்சுமி கூறியுள்ளார். இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை உயர் அதிகாரியிடம் கேட்டபோது உரிய விசாரணை முடிந்த பிறகுதான் கருத்து சொல்ல முடியும் என்று தெரிவித்தார்.